மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிகழ்ச்சி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் கள விவரங்களை களத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து எம்முடைய செய்தியாளர்கள் வழங்க நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தற்போது எம்முடைய செய்தியாளர் மதியழகன் விவரங்களை வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், நீங்க மைதானத்தின் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பலத்த ஏற்பாடுகளுக்கு சோதனைகளுக்கு பிறகாக தான் தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த பகுதிகளில் இருந்து இப்ப தொண்டர்கள் அங்க வந்தவனம் இருக்கிறாங்க? ஷியாம், தற்பொழுது நான் இருக்கக்கூடிய பகுதி என்பது இந்த திடலுக்குள் வருவதற்கான முக்கிய நுழைவாயில், அதாவது முக்கிய பிரமுகர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதே போல இந்த மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் சந்திப்பிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் என அனைவரும் இந்த பகுதி வழியாக தான் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த பிரதான நுழைவாயிலில் தான் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வழியாக தான் தொண்டர்கள் அனைவரும் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதாவது நேரடியாக வரக்கூடிய, அதாவது வெளியிலிருந்து தடுப்புகள் ஒரு 4-5 வரிசைகளாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அனைவரும் இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மெட்டல் டிடெக்டர் மூலம் அதன் வழியாக அவர்கள் வந்து அதன் பின்னரும் கூட அவர்களது பேண்ட் மற்றும் சட்டை பாக்கெட்டுகளில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் இருக்கிறதா என்பதை காவல்துறையினர் சோதனை செய்கிறார்கள். சோதனை செய்த பின்னரே அவர்கள் அனைவரும் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல நுழைவாயிலேயே சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டு சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அனைவரும் கண்காணிக்கப்படுகிறார்கள். அதன் பின்னரே உரிய சோதனைகள் பலத்த முறையில் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த சோதனைகள் எல்லாம் முடிந்த பின்னரே தற்பொழுது அனைத்து நிர்வாகிகளும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். 10 மணி அளவில் நிர்வாகிகள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இன்னமும் நிர்வாகிகளுடைய கூட்டமானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 5000 பேருக்கு தான் அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுவரை சுமார் 2000 பேர் வரை வந்திருக்கிறார்கள். அனைவரும் முக்கியமாக பாஸ் வைத்திருக்க வேண்டும். பாஸ் இல்லாதவர்களுக்கு அனுமதி கிடையாது. அதனை காவல்துறையினர் உரிய முறையில் உறுதி செய்கிறார்கள். அதாவது வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களினுடைய அந்த பாஸை காண்பிக்க வேண்டும். அது அந்த செல்லக்கூடிய பாஸாக இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. இல்லை என்றால் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இதனை காவல்துறையினர் உறுதி செய்கிறார்கள். அதே போல தாவேக சார்பிலும் பவுன்சர்கள் நிறுத்தப்பட்டு அவர்களும் இதனை உறுதி செய்கிறார்கள். அதே போல திரளுக்குள் வரக்கூடிய தொண்டர்களுக்கு தண்ணீர் பாக்கெட், ஜூஸ் பாக்கெட் மற்றும் பிஸ்கெட் மற்றும் தொப்பி அடங்கிய ஒரு தொகுப்பு போன்ற மஞ்சள் பை வழங்கப்படுகிறது. இது ஏனென்றால் இங்கு வெயிலினுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது. அதாவது மிக அதிக அளவில் இல்லாலும் கூட சற்று அதிக அளவிலேயே வெயிலினுடைய தாக்கம் இருக்கிறது. அவர்கள் அனைவரும் ஒரு 2 மணி நேரத்திற்கு மேல் நிற்க வேண்டும் என்பதால் அவர்களுக்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த பகுதி என்பது, அதாவது இந்த சீலநாயக்கன்பட்டி என்பது சேலம் சென்னை புறவழி சாலையில் அமைந்திருக்கிறது. இது முக்கிய ஒரு தேசிய நெடுஞ்சாலை. எனவே அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்திற்கும் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. அதே போல துரதிருஷ்டவசமான நிகழ்வு எதுவும் நடந்து விடக்கூடாது என்பதிலும் காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். விஜய் வரக்கூடிய விமானம் 11:30 மணி அளவில் தரையிறங்கும். அதன் பின்னர் ஒரு 12 மணி அளவில் விஜய் இங்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது கூட நாம் பார்க்கலாம், இங்கு வந்த ஒரு தொண்டர் ஒருவருக்கு பாஸ் இல்லாததன் காரணமாக அவர் அனுமதிக்கப்படவில்லை. அவர் தற்பொழுது காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். தன்னையும் அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்து வருகிறார். ஆனால் அவரை வலுக்கட்டாயமாக இங்கிருந்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். எக்காரணத்தை கொண்டும் யாராக இருந்தாலும் பாஸ் இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். பாஸ் இல்லாமல் யாரும் வந்தாலும் அவர்கள் உடனடியாக இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். 5000 பேருக்கு தாண்டி யாரையும் ஒருவரையும் அனுமதிக்க கூடாது என்பதில் காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஷாம், மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.